மத்திய அரசின் வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ரயில் நிலையத்தை முற்றுகையிட்ட மனிதநேய மக்கள் கட்சியினர் காவல்துறையினர் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசு சமீப காலத்தில் கொண்டுவந்த 3 புதிய விவசாய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் 20 நாட்களுக்கும் மேலாக போராடி வருகின்றனர். விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்தியா முழுவதும் பல்வேறு கட்சியினரும் பொது அமைப்புகளும் மத்திய அரசின் வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகின்றனர். இந்தியா முழுவதும் வேளாண் சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி பல்வேறு கட்சியினர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவையில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கோவை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மனிதநேய மக்கள் கட்சியினர் மத்திய அரசை கண்டித்தும் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பி வந்தனர். இதனையடுத்து ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்றவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் கோவை உமர் என் பேரு. மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக டெல்லியில் போராடுகின்ற இந்திய விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து விவசாயிகளின் கோரிக்கையை உடனடியாக மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும். மத்தியிலே ஆளுகின்ற பாஜக அரசு கொண்டு வந்த வேளாண்மை திருத்த சட்ட மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி நடைபெறுகின்ற இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டம் இங்கே கோவை ரயில் நிலைய முற்றுகை போராட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல நூற்றுக்கணக்கான மக்கள் ரயில் நிலையை முற்றுகையிட்டு இங்கே கைதாகிக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக மத்திய அரசு விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியாவின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளின் முதுகெலும்பை முறிக்கக்கூடிய இந்த மத்திய அரசு உடனடியாக விவசாயிகளை அழைத்து பேசி அவர்களுடைய போராட்டத்தை திரும்ப பெற செய்ய அனைத்து நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். விவசாயத்துக்கு கொண்டு வரப்பட்ட சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறோம். அதோடு 8 வழிச்சாலையிலே தற்போது வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு விவசாயிகளிருந்து கைப்பற்றப்பட்ட நிலத்தை விவசாயிகளிடமும் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்துகிறோம்.